பட்டலாந்த அறிக்கை. தற்பாதுகாப்புக்காக கொலை செய்வது குற்றமாகாது என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிராபேவர்தன வவுனியாவில் நேற்று தெரிவித்திருந்தார். வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் ஒன்றை தாக்கினால் அரசாங்கம் அதனை கட்டுப்படுத்தும். அது கொலை என்பதற்குள் அடங்காது. அதனை நான் கூறவில்லை, அரசியலமைப்பில் உள்ளது. உதாரணமாக, தற்போது இங்குள்ள ஒருவருடைய உயிர் பறிக்கப்படுகின்ற சந்தர்ப்பம் வந்தால், அவர் எவரையாவது அழித்தால் அவர் கொலை குற்றச்சாட்டை எதிர்கொள்ள மாட்டார். உங்களை யாராவது தாக்க முயலும் போது நீங்கள் அவரை தாக்கினால், அவர் உயிரிழந்தால் அது கொலை அல்ல. ஆங்கிலத்தில் அதனை செல்ஃப் டிஃபென்ஸ் என்பார்கள். வஜிர அபேவர்தன என்பவர் வேறு யாரும் அல்ல, ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அவர் இந்த பட்டலந்த வதை முகாமின் வதஞ்சன் அல்லது கொலைகாரன் அல்லது அங்கிருந்த இளைஞர்களுடைய இரத்தத்தை எடுத்து புசித்தவர் யார் என்றால் வேறு யாருமல்ல, ரணில் விக்ரமசிங்கவா. அப்போ அதனால் அந்த ரணில் விக்ரமசிங்கவால் அவ்வாறு இரத்தத்தை புசித்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் வேறு யாருமல்ல, எங்களுடைய சகாக்கள், எங்களுடைய இரத்த உறவுகள். அதனால் எங்களுக்கு அந்த வேதனை அதிகமாக இருக்கின்றது, அந்த வலி அதிகமாக உணர்கின்றது. நீதி நடவடிக்கை சரியான முறையில் எடுக்கப்படுகின்ற பொழுது இன்றைக்கு இவ்வாறு தப்பட்டம் அடிக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்ற ஒரு சிலர் கம்பி எண்ண வேண்டிய தேவை ஏற்படலாம். ரணில் விக்ரமசிங்க ஜம்பர் உடுத்த வேண்டிய தேவையும் கூட ஏற்படலாம். 1987ஆம் ஆண்டு 89ஆம் ஆண்டு காலங்களில் 60,000க்கு அதிகமான இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள், யுவதிகள் கொல்லப்பட்டார்கள். அப்போ அந்த சகாக்களுடைய எதிர்பார்ப்பு வேறு எதுவுமல்ல, இந்த நாட்டில் நல்லது ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும். இன்றைக்கு அந்த உலகம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது, அவர்களுடைய கனவு நனவாக்கப்பட்டிருக்கின்றது. இதனிடையே இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் மட்டக்களப்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பட்டலந்த வதை முகாம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். உண்மையிலே பாதுகாப்புக்காக கொலை செய்வது என்று சொல்லி சொன்னால் ஒரே ஒரு கேள்வியை தான் நான் மாறி கேட்கலாம். அப்படி என்றால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்றார்கள், அது ஒரு முக்கியமான விடயம். பட்டலந்த வதை முகாமிலே பாதுகாப்புக்காக கொலைகள் செய்தவர்கள் என்று சொல்லி சொன்னால், வடக்கு கிழக்குல இருந்த முகாம்கள்லையும் கூட அவ்வாறான கொலைகள் நடந்திருக்கின்றதை எந்த சந்தேகமும் இல்லாமல் நாங்கள் எங்களுக்கு தெரிகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசாளர் அவர்கள் கொலைகள் நடந்தது, சித்திரதை நடந்தது என்றதை ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அரசாங்க காலப்பகுதியில் நடந்த இந்த விடயத்தை ஐக்கிய தேசிய கட்சியினுடைய இன்றைய தவிசாளர் ஏற்றுக்கொள்றது வரவேற்கத்தக்க விடயமாக தான் பார்க்கின்றேன்.